பொங்கு பிரியாணி பண்ணுறோம். வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பொங்கு பிரியாணி பண்ணுறோம். பொங்கு பிரியாணினா கோயம்புத்தூருக்கே உரியதான வெள்ளை பிரியாணி. அதுதான் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ஒரு குரூப் தெரிஞ்சு காரசாரெலாம் எதுவும் இல்லாமல் மைனூட்டான ஒரு பிரியாணி சாப்பிட்டா அப்படி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரியாணி இது கோயம்புத்தூருக்கே உண்டான பிரியாணி. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொங்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: கழுவி வச்சிருக்கிறோம். இதை மேரினேட் பண்ணாமல் இதை அரைக்கிற பொருள் எடுத்து கொடுக்குறேன். 2 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, 2 கிலோ அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 100 கிராம் பச்சை மிளகாய், ஒரு 8 கிராம்பு, ஒரு 20 கிராம் பட்டை, ஒரு 10 ஏலக்காய், ஒரு பூவு, 2 ஸ்டார் நைஸு, கொஞ்சம் சோம்பு. இது நம்ம அரைக்கிறோம். சிக்கன் கழுவி வச்சாச்சு. அதுக்கு தேவை உப்பு போடுறோம். அதை மிக்சர் பண்ணுறதுக்கு இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ உப்பு அளவாக போடுறோம். தயிர் வந்து 1 கிலோ 1/4 லிட்டர் தயிர். இது வேறு எதுவும் போடலை. 1 கிலோ பிரியாணிக்கு வந்து இந்த தயிர் மட்டும் அதிகமாக இருக்கும். 2 கிலோ போடுறோம், அதனால் 1 லிட்டர் தயிர் ஊற்றுறோம். பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, போட்டாச்சு. கலக்குறோம். ஒரு லெமன் கொடுக்கும். இந்த மாதிரி மசாலா கலக்கி வைக்கணும். இது கூட தயிர், நம்ம அரைச்ச மசாலா, பச்சை மிளகா, மல்லி, புதினா, பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா இருக்குது. இதை போட்டுக்கிறோம். ஒரு லெமன் ஊற்றிருப்போம். லெமன் ஊற்றியாச்சு. லெமன் ஊற்றியாச்சு. மீண்டும் கலக்கிறோம். கலக்கி இந்த அளவுக்கு மசாலா இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா உப்பு காரம் இதாக இருக்கும். இந்த பிரியாணி ஒயிட் பிரியாணி இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஓகே, கலைச்சாச்சு. தாளிக்கிறது போகும். ஆயில் ஊற்றுறோம். 1 கிலோவுக்கு சிக்கன் பிரியாணி 300 ஆயில், 2 கிலோவுக்கு 600 ஆயில் போடுறோம். நெய் நாங்கள் ஊற்றுறது இல்லை. நெய் வேணுங்களா நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் லைட்டாக காஞ்சிருக்குது. இந்த டைமில் 2 கிராம்பு தாளிக்கிறதுக்கு, ஸ்டார், ஒரு ஜாதி பூ, ஏலக்காய், 2 பட்டை. இது வந்து தாளிக்கிறதுக்கு போடுறோம். ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெயில் போட்டுன்னா அதோட ஸ்மெல் தனியாக இருக்கும். அதனால் இது எண்ணெயில் போடுறது. 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 2 கிலோ பிரியாணி போடுறோம். 800 கிராம் வெங்காயம், 1 கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி, 2 கிலோவுக்கு 600 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். என்ன மெஷர்மெண்ட் அதோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. நான் இங்கே என்ன தெரியுமோ அது பாருங்க. பட்டை கிராம்பு நல்லா தாளிஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு தாளிஞ்சிருச்சு. பேச விட்டு அப்படி லைட்டாக வெடிக்கும் பட்டை கிராம்பு. அதான் கணக்கு. இப்போ 2 கிலோ வெங்காயம் போட போகிறோம். 800 கிராம் வெங்காயம் போடுறோம்.
இஞ்சி பூண்டு போடுறோம். 100 இஞ்சி 100 பூண்டு. இப்போ 200 கிராம் தக்காளி 600 கிராம் போடுறோம். ரெண்டு கிலோ 2 பிஞ்சு இந்த மாதிரி 2 பிஞ்சு போடுவோம். ஒரு பிஞ்சு இறங்க சிக்கனில் போட்டுருக்கிறோம். ஒரு பிஞ்சு இப்போ போட்டுருக்குறோம். பத்தெல்லாம் மாதிரி போடுறேன். எல்லாமே முழுசா இப்படி இருக்கணும். தக்காளி வெங்காயம் வந்து மற்ற பிரியாணிக்கு மாதிரி 100% வந்துடக்கூடாது. ஒரு 80% இருந்தால் போதும். இப்போ தக்காளி வந்தாச்சு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்தாச்சு. நேரத்தில் நமக்கு சிக்கன் போடுறோம். சிக்கன் வந்து நம்ம தயிர் ஊற்றி கலக்கி வச்சுருக்கோமோ அந்த தயிரை போடுறோம். அப்படியே போடுறோம். அப்படியே அந்த மனமே தனியா வரும். இப்போ கறி ஒரு 60% வந்துருக்கும். இந்த மாதிரி பாருங்க, கறி பார்த்தாலே கறி வந்துருக்கிறது. இந்த மாதிரி கறி ஒரு 60% வந்துருக்கும். 60% வந்தால் போட்டு 40 தண்ணி டம்ளர் வந்துடும். இந்த பைக்கெட்டுக்கு ஒரு பைக்கில் அரிசி போட்டுக்கிறோம். ஒரு பைக்கெட் தண்ணி ஊற்றுறோம். இந்த அளவுக்கு வந்துருக்கோம் பாருங்க. லைட்டாக எடுத்தாலே வந்துடும். அது அவ்வளோதான். ஒரு ஜஸ்ட் ஒரு பொதியில் வந்துடும். நம்ம ஏற்கனவே தயிரில் ஊற வச்சுருக்கிறோம். தயிரில் கொஞ்சம் வேக விட்டுருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் போடணும். இப்போ தண்ணி நல்லா குடிச்சிட்டு உப்பு பார்க்குறோம். தண்ணி கொதிக்க அரிசி போடுறோம். 2 கிலோ அரிசி போடுறோம். ஒரு கலாய் கலக்கிறோம். கலைச்சிட்டு ஒரு பொரி ஹை ஃப்ளேம் வைப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்குவோம். ஏன்னா அரிசி போடோன்னா கொஞ்சம் தம் இறங்கும். கொஞ்சம் ஸ்பீடு வைக்கும். அரிசியும் தண்ணியும் மட்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரே மொத்தமாக இருக்கும். அரிசி தண்ணீர் டைம்ல தம்முக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். தம் போடுறப்போ கால் மணி நேரம் ஆச்சு. தம் அடிக்கிறோம். அருமையான ஒரு வாசனை. தம் அடிக்கிறோம். சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. பிரியாணி அந்த மாதிரி இருக்கான்னு பிரியாணி. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9750 52 82 50. நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நாங்கள் ஈவெண்ட் வச்சுருக்கிறோம். அதுபோக A to Z மணவரிலேருந்து ஐயர்லேருந்து பந்தி முதல் பந்தல் வரைக்கும் வச்சுருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த சந்தேகமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது கூப்பிடுங்க. பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம்.
நான் என்ன சொல்கிறேனோ இதுதான் நான் செய்வேன். ஒரு தக்காளி 40 கிராம் இருக்குன்னா 40 கிராம் என்னோடய தக்காளி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எந்த பக்கம் இருந்தாலும் நான் எனக்கு ஒரு தரம் வச்சுருப்பேன், தரத்தை செஞ்சு கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். மகிஷாராஜன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.